ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கோல்டோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பார்த்துருவோம். ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கான செட்டப்ஸ் ஓகேங்களா. இப்போ வந்து ஏசியன் சீசன் வந்து ஓப்பனிங்கில் தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து என்ட்ரி கொடுக்குற சான்ஸ் வந்து இருக்குது அதிகபட்சம். அதே மாதிரி நம்ம கோல்டில் வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுக்கலாம் ஓகேங்களா. 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். சப்போர்ட் வந்து பார்த்தோன்னா 2381.259 அந்த ரேஞ்சஸில் நமக்கு வந்து ரிஜெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தோன்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது, அதே மாதிரி இந்த இடத்துல ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் ப்ரீவியஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் பிக்கு கொடுத்துட்டுலாம் போயிருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு ஏரியாவாக தான் நமக்கு வந்து இந்த ஏரியா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து நம்ம இங்கே இருக்க ரிஜெக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ரிஜெக்ஷன். ஸோ நமக்கு வந்து 2390.31 அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸை நமக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இடைப்பட்ட ரேஞ்ச் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ பிப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 84 பிப்ஸ் இருக்குது. இந்த 84 பிப்ஸுமே பார்த்தோன்னா கன்சால்டேஷனில் இருக்குது ஓகேங்களா. இந்த லெஃப்ட் ஹேண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா இங்கேயும் கன்சால்டேஷன் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாட்டிப்போம். அதனால இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுவோம் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து நம்ம சப்போர்ட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணிட்டோம். மார்க்கெட் நெக்ஸ்ட் எங்கே வரையும் மூவ் ஆகும், இந்த பர்டிகுலர் ஏரியாஸை பிரேக் அவுட் பண்ணால் மார்க்கெட் எங்கே வரையும் அப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எப்பயுமே மார்க் பண்ணுற லெவல்ஸ்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் க்ளீன் கேண்டிஸ்டிக்ஸ் இருக்கா அப்படின்ற பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து லெவல்ஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அந்த பர்டிகுலர் அந்த ஏரியாட்ட வரும்போது பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் நம்ம வந்து எடுக்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த நமக்கு வந்து மார்க் பண்ண ஏரியாவுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் க்ளீன் கேண்டிஸ்டிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா நல்லாவே எவ்வளோ பிப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 100 பிப்ஸ் ரேஞ்ச் இருக்குது ஓகேங்களா. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 100 பிப்ஸ் ரேஞ்ச் இருக்குது. ஸோ நமக்கு வந்து கண்டினியூவாக மார்க்கெட் இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கண்டினியூவாக மார்க்கெட் போயிட்டு இந்த ஏரியாவை ரீசூட் பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ 100 பிப்னா நமக்கு வந்து 50 பிப்ஸ் வந்து ஈஸியாக கொடுக்கும் ஓகேங்களா. இப்போ நம்ம டோட்டல் டார்கெட்டில் 50% வந்து ஈஸியாக வந்து கொடுத்துரும். மேக்ஸிமம் அனதர் 50% வந்து போகிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பட் இருந்தாலும் நமக்கு மார்க்கெட் க்ளீனாக மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. மார்க்கெட்டில் வால்யூம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து டார்கெட் என்ன பண்ணிக்கலாம்னா கலர் சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். வேறு கலர் வச்சுக்கிறேன், ப்ளூ கலர் வச்சுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் எங்கே வரையும் போகும். நம்ம சொன்னது தான், நம்ம மார்க் பண்ணியிருக்க லெவல்ஸ்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் க்ளீன் கேண்டிஸ்டிக்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம். அந்த இடத்துட்ட நம்ம வந்து மார்க் பண்ணி என்ட்ரி எடுத்தால் தான் நம்ம வந்து பர்ஃபெக்டாக அந்த ட்ரேடு வந்து நினச்ச மாதிரி நடக்கும் ஓகேவா. அப்படி பார்க்கும்போது நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் க்ளீன் கேண்டிஸ்டிக்ஸ் இருக்குது. சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு கண்டினியூவாக அந்த சப்போர்ட் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா இந்த ஏரியா வரையும் ரீச் அவுட் ஆகும். 2369.602 அந்த ரேஞ்ச் வரையும் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. இப்போ சப்போர்ட் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா எவ்வளோ பிப்ஸ் வந்து ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா 100 பிப்ஸ் 110 பிப்ஸ் வந்து மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இடைப்பட்ட ரேஞ்சுக்குள்ளே எந்த ஒரு ட்ரேட்ஸும் எக்ஸ்க்ளூட் பண்ண வேணாம். சப்போர்ட்டோ இல்லை ரெசிஸ்டன்ஸோ க்ளீனாக பிரேக் அவுட் பண்ணட்டும். பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரிஸ் வந்து எடுக்கலாம். நம்ம எடுக்கிற ட்ரேட்ஸ் வந்து வால்யூம் டைமில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா. வால்யூம் டைமில் இருக்கான்னு செக் பண்ணோம் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் கேண்டில்ஸ்டிக்ஸு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கான்னு பார்த்துடணும். அதுக்கப்புறம் கேண்டில்ஸ் வந்து நம்ம டிரெக்ஷனில் வந்து க்ளோஸ் ஆகணும். இப்போ பிரேக் அவுட் என்ட்ரி அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த லெவல்ஸை க்ளீனாக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அந்த டிரெக்ஷனில் க்ளோஸ் ஆகிடணும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபார்மேஷன் ஆகக்கூடிய கேண்டில்ஸ் வந்து இந்த பிரேக் அவுட் கேண்டோட ஹையை கட் பண்ணும்போது நம்ம வந்து என்ட்ரிஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அதே மாதிரி தான் சேம் நம்ம டவுன் சைடு என்ட்ரிஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம டிரெக்ஷனில் போய்ட்டு க்ளோஸ் ஆகணும். நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து வர கேண்டில் வந்து இந்த கேண்டிலோட லோவை கட் பண்ணணும். அப்படி வரும்போது அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுக்கும்போது இந்த பிரேக் அவுட் என்ட்ரிஸ் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து லோயர் டைம் ஃப்ரேம் போய்ட்டு ஒன் டைம் செக் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரக்சர் எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு. லோயர் டைம் ஃப்ரேம் செக் பண்ணால் நமக்கு வந்து ஸ்ட்ராங் கன்சால்டேஷனில் இருக்குது. இந்த மார்க்கெட் இந்த ஜோன் ஸ்கூலில் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்காது. சப்போஸ் அப்படி கொடுத்தாலும் எடுக்க வேண்டாம் ஓகேங்களா. ஓகே, நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இன்றைக்கி என்னென்ன ஃபாரெக்ஸ் நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைம் போய் செக் பண்ணிக்கலாம். ஃபாரெக்ஸ் பற்றி போய்க்கலாம். ஃபாரெக்ஸ் பெட்டில் பார்த்தோன்னா இன்றைக்கி ஆகஸ்ட் 8 இப்போ டைம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா 7:39 ஆகுது. இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்தோன்னா நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ்னு சொல்லி போட்டிருக்கு. இம்பேக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி 8:30க்கு நமக்கு வந்து என்எஸ்டியில் இன்ஃப்ளேஷன் சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன நியூஸ் தான். அன்எம்ப்ளாய்மெண்ட்டு வேணால்
கிளைம்ஸ் வேணால் வந்து கொஞ்சம் இம்பேக்ட் இருக்கும். ஏன்னா யூஎஸ்டின்னு வந்துச்சுனாவே அது இம்பேக்ட் வந்து கொடுத்துரும். எப்படியும் 100 பிப்ஸாவது ஈஸியாக கொடுத்துரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நியூஸ் இருக்க டைம்ஸில் எந்த ஒரு ட்ரேட்ஸும் வந்து எக்ஸிக்யூட் பண்ண வேணாம். அதே மாதிரி வால்யூம் டைமில் நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் பண்ணால் நம்ம வந்து என்ட்ரிஸ் எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.